Hi friends, welcome to ROJAS COOKING. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சூப்பரா ஹனி கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஹனி பர்த்டே கேக் தான். நல்ல டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிரலாம். எலக்ட்ரிக் பீட்டர், ஓவன் இப்படி எதுவுமே இல்லாம ரொம்ப சிம்பிளா செய்ய போறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யிறதுக்கு ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் அழிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ட்ரை பவுல்ல ஒரு சலடை வச்சிட்டு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது கூடவே நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா பவுடர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இது ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் அவ்வளோதையும் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு விட்டுருங்க. ஒரு 3 தடவை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் கேக் வந்து நம்மளுக்கு நல்லா ஈவனாக வெந்து வரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஜார் யூஸ் பண்ணி தான் கேக் செய்ய போகிறோம். இதில் வந்து 3 முட்டை நான் உடச்சி சேர்த்துக்க போகிறேன். முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படின்னா நீங்கள் கேக் செய்கிறதுக்கு 1 ஹவர் முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. அப்போ சரியாக இருக்கும். 3 முட்டையை உடச்சி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வெனிலா பவுடர் சேர்க்கலை அப்படின்னா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதிலே நான் ஒரு 2 ட்ராப் மில்க் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், என்கிட்ட இருக்கிறதுனால சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் சேர்த்தாலும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், நார்மல் சுகர் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதிலே ஒரு 1/4 கப் அளவுக்கு நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 20 செகண்ட் மட்டும், 10 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் மட்டும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப அரைக்க வேண்டாம். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதை வந்து நான் ஒரு ட்ரை பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அதை தனியாக வச்சிடலாம். அடுத்து நம்ம டின் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அன்றைக்கி 6 இன்ச் அளவுள்ள ஒரு டின் வந்து எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் வந்து சேர்த்துடலாம். ஆயில் வந்து நிறையா அப்ளை பண்ணாதீங்க. அப்படியே நிறையா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கேக் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஹார்டான மாதிரி இருக்கும். அதனால எண்ணெய் வந்து நிறைய வந்து தேய்க்க வேண்டாம். எண்ணெய் அப்படி இல்லைன்னா பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் நிறைய வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டாம். இப்போ பட்டர் பேப்பர் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இதை தனியாக வச்சிடலாம். அடுத்தால நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த வெட் இன்க்ரீடியன்ஸை மறுபடியும் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு சளிச்சு வச்சுருந்தாலும் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்கில் ஒரு ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா மாவையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி இதை வந்து நம்ம டின்னுக்கு மாற்றிடலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த டின்னில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. நல்லா டேப் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சாலும் சரி, இல்லை அவனில் வச்சாலும் சரி, அப்படி இல்லைனாக்கி கடாயில் எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓவன், அப்படி இல்லைனா குக்கரில் உள்ளே வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 20லேருந்து 30 செகண்ட் நம்ம வந்து 30 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கணும். ஓவனில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து 180 டிகிரி சென்டிகிரேடில் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து சரியாக ஒரு 30 நிமிஷம் ஆகிடுச்சு. வெந்துட்டேன்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக்கை வந்து உள்ளே குத்தி பார்த்தாக்கி நம்மளுக்கு வந்து மாவு ஒட்டாமல் வரணும். அப்போ வெந்துட்டுன்னு அர்த்தம். இனி இதை வந்து நான் வெளியில் எடுத்து நல்லா ஆற வச்சுக்க போகிறேன். வெளியில் சூடாக இருக்கும்போதே நான் வந்து வெளியில் எடுத்து வச்சிட போகிறேன். ஏன்னா ரொம்ப அந்த பாத்திரத்தோட சூடில் அது சைடில் வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால நான் வந்து வெளியில் எடுத்துகிட்டு அந்த பட்டர் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இனி இது வந்து ஆறட்டும். அடுத்து நான் இதில் வந்து அந்த கேக் லேயரில் வைக்கிறதுக்கு வந்து ப்ரலைன் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு ஃப்ரை பேனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். கேரமலைஸ் பண்ணுறதுக்காக சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் போதும். 3 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மெல்ட் பண்ணி வரும்போது நல்ல ஒரு கேரமல் கலரில் கிடச்சிரும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். லைட்டாக கரைய ஆரம்பித்ததும் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதில் ஒரு பிஞ்சுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பட்டர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக சாப் பண்ண கேஷ்யூ நட் வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பாதாம் அப்படி இல்லை நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து நம்ம இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுறணும். இது நல்லா ஆறி வரும்போது நம்மளுக்கு வந்து கெட்டியாயிரும். அப்போ நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம்.
நம்ம இது ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து தட்டில் எண்ணெய் தடவுனது. இப்போ இது ஆறட்டும். அடுத்து நான் அதே ஃப்ரை பேனில் வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு 3/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். சீனி வந்து நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், சுகர் வந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தாச்சு. இனி இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை வந்து நான் நல்லா ஆற வச்சு எடுத்துக்க போகிறேன். அது நம்ம கேரமல் பண்ண அதே பேனுங்கிறதுனால கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேருங்க. அப்போ நம்மளுக்கு அந்த தேன் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது நல்லா தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். அடுத்துங்க ப்ரலைன் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அது வந்து நல்லாவே செட் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு கத்தியை வச்சு லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு அழகாக ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். இனி இதை வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி லைட்டாக பொடிச்சு எடுத்துக்க போகிறேன். லைட்டாக கொரகொரப்பாக இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து உள்ள அந்த ஸ்டஃபிங்கு லேயரில் வைக்கிறதுக்கு ப்ரலைனும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு ட்ரை பவுலில் 1 கப் விப்பிங் கிரீம், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்து நல்லா ஸ்டிஃப் பீக்காக பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் கொஞ்சமாக பட்டர்ஸ்காட்ச் கலர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எல்லோ கலர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரும் எல்லோ மிக்ஸ் பண்ணி அப்படி பண்ணால் போதும். நான் வந்து பட்டர்ஸ்காட்ச் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இனி நம்ம வந்து கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். நான் கேக்கை 3 லேயராக கட் பண்ணியிருக்கேன். இப்போ கேக் போர்டு டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுட்டு ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுருக்கேன். அதில் சுகர் சிரப் சேர்த்துடலாம். சுகர் சிரப் சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து க்ரீம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தின்னாக வேணுன்னா நீங்கள் தின்னாக அப்ளை பண்ணிக்கோங்க. கட்டியாக வேணுன்னா நீங்கள் கட்டியில் க்ரீம் கொடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம். சுகர் சிரப் நம்ம சேர்க்கும்போது நிறைய சேர்க்காதீங்க. நிறையவும் சேர்க்கக்கூடாது, அதே மாதிரி கம்மியாகவும் சேர்க்கக்கூடாது, மீடியமாக சேர்த்துக்கோங்க. அடுத்தால க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே நான் வந்து பட்டர்ஸ்காட்ச் க்ரஷ் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். பட்டர்ஸ்காட்ச் க்ரஷ் இல்லை அப்படின்னா பட்டர்ஸ்காட்ச் சாஸ் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 ஸ்பூன் ஹனி கூட சேர்த்துக்கலாம். எதுவும் சேர்க்கலாலும் பரவாயில்ல, அது நம்மளோட விருப்பம். நான் வந்து க்ரஷ் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே ப்ரலைன் வச்சுட்டு அதுக்கப்புறமா செகண்ட் லேயர் கேக்கையும் வச்சிருந்தேன். இதே மாதிரி 3 லேயர் கேக்கையும் நான் வந்து கவர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து க்ரஷ் வந்து நம்மளுக்கு கட்டாயம் கிடையாது. என்கிட்ட இருந்ததுனால நான் அதை சேர்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து பட்டர்ஸ்காட்ச் சாஸ் கூட இதுக்கு பதிலாக ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா தேன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்தாலும், ஏன்னா நம்ம இது ஹனி கேக் தானே செய்கிறோம், அதனால தேன் சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும். எதுவுமே சேர்க்கலாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து சேர்க்காம நார்மலாக ப்ரலைன் மட்டும் க்ரீம் வச்சுட்டு ப்ரலைன் மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த லேயர் கேக் வச்சிடலாம். அப்படியும் வச்சு செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் 3 லேயர் கேக்கையுமே வச்சுட்டேன். இனி மேலேயும் நம்ம வந்து கொஞ்சம் சுகர் சிரப் வந்து சேர்த்துக்க போகிறேன். நிறைய சேர்க்காதீங்க. நிறைய சேர்த்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி கோந்த மாதிரி ஆயிரும். அதே மாதிரி கம்மியாக சேர்த்தாலும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. மீடியமாக சேர்த்துக்கோங்க. எல்லா இடமும் படுற மாதிரி சேர்த்துக்கோங்க. இனி நம்ம மேலேயும் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து க்ரம் கோட் கொடுத்து ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக கோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்ரம் கோட் கொடுக்கல இன்னைக்கு. ஃபுல்லாகவே நான் வந்து இன்னைக்கு கவர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு உங்ககிட்ட ஸ்பேச்சுலா இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. இதே மாதிரி ஒரு கத்தி ஏதாவது வச்சு கூட இந்த மாதிரி நீங்கள் சைடில் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு யூஸ் பண்ணாத ஏடிஎம் கார்டு, விசிட்டிங் கார்டு ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு கூட இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து கேக்கை ஃபினிஷ் பண்ணி எடுக்கலாம். நல்லா ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி செய்கிறதுக்கு. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இடையில கேப் தெரிஞ்சுன்னா அதில் கொஞ்சம் க்ரீம் வச்சுட்டு மறுபடியும் இந்த கார்டு வச்சு நீங்கள் இதே மாதிரி பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஃபினிஷிங் லுக் கிடைக்கும். நம்ம நார்மலாக ஸ்பேச்சுலா வச்சு பண்ணுறதை விட இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 to 4 டைம்ஸ் இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா கேக் எடுத்து ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு 150 கிராம் சாக்லேட் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து 400 கிராம் அளவுள்ள ஒயிட் காம்பவுண்டில் வந்து 1.5 பார் எடுத்திருக்கேன். ஒயிட் காம்பவுண்ட் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். சாப் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மெல்ட் பண்ணும்போது நான் இதிலே கொஞ்சமாக எல்லோ கலர் வந்து சேர்த்துருந்தேன். எல்லோ கலர் சேர்த்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த ஹனி, அந்த தேன் கூடு தானே செய்ய போகிறோம், அதுக்கு வந்து சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நான் வந்து பபுள் ரேப்பர் இருக்கலாம், அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து சாக்லேட் செய்ய போகிறேன். பபுள் ரேப்பரில் வந்து நீங்கள் வந்து கேக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து சும்மா நார்மலாகவே கட் பண்ணல, சும்மா 2 பீஸாக கட் பண்ணி அதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒயிட் சாக்லேட் வந்து கொஞ்சம் கட்டியாக கொடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து உடையாமல் வரும். இல்லைன்னா வந்து உடஞ்சி நம்ம எடுக்கும்போது உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வந்து 2
தாளில் சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிடலாம். லைட்டாக செட் ஆகி வரணும். லைட்டாக செட் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம அந்த கேக் மேலே அந்த சைடில் வந்து நம்ம மெதுவாக எடுத்து ஒட்டி வச்சிடணும். ஹெல்ப்புக்கு இன்னொரு யாரையாவது ஆள் வந்து கூப்பிட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சைடில் வந்து ரெண்டு இது நம்ம செஞ்சுருந்தோம்ல, ரெண்டையும் நம்ம இதே மாதிரி சைடில் ஒட்டி வச்சிடலாம். இனி இது வந்து நல்லா செட் ஆகுறது வரை ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். நான் எக்ஸ்ட்ரா இருந்த ஒயிட் சாக்லேட்டை வந்து இன்னொரு பபிள் ரேப்பரில் இதே மாதிரி சேர்த்துருந்தேன். அதுவும் பாருங்கள் நல்லா செட் ஆகி வந்ததுக்கப்புறமா மெதுவாக பிரித்து எடுங்க. நான் வந்து வீடியோ ஸ்பீடாக பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீடாக தெரியும். பட் நல்லா நிதானமாக பிரித்து எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து கேக்கில் ஒட்டி வச்சுருந்த அந்த இதுவுமே நல்லா செட் ஆகிடுச்சு சாக்லேட்டு. அதில் இருந்த பபிள் ரேப்பரையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் வந்து பபிள் ரேப்பரில் சாக்லேட் சேர்க்கும் போது நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறம் சேர்க்கணும். சூடாக இருக்கும்போது சேர்க்கக்கூடாது. ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக்ங்கிறதுனால சூடாக சேர்க்காதீங்க. சூடாக ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ பேப்பர் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இனி வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா சாக்லேட் வச்சுருந்தோம்ல, அதை இதில் வந்து உடச்சி நான் வந்து சுற்றி வச்சுக்க போகிறேன். எல்லா இடத்துலையும் நம்ம வந்து சுற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நம்ம வந்து சைடில் வச்சோம் இல்லையா, அதே மாதிரி மேலே வந்து ரவுண்டாக சாக்லேட் வந்து ரெடி பண்ணி அப்படியும் வச்சுக்கலாம். நான் வந்து மேலே பீஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா சாக்லேட்டையும் நான் வந்து மேலே வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இதில் வந்து மேலே நம்மளுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து 2 ஸ்பூன் தேன் எடுத்து சுற்றி மேலே எல்லா இடத்துலையும் மேலே சைடில் எல்லா இடத்துலையும் தேன் வந்து சேர்த்துக்க போகிறேன். இது கூடாலே நம்ம வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷுமே பட்டர்ஸ்காட்ச் க்ரஷ்ஷுமே நான் சேர்த்துக்கிறேன். அது வந்து நல்ல ஒரு கலரு, அந்த தேன் கலர் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதனால நான் வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர்ஸ்காட்ச் சாஸ் கூட ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தேனே சேர்த்தாலும் சரி தான். பாருங்கள் நான் வந்து இப்போ பட்டர்ஸ்காட்ச் க்ரஷ் தான் சேர்க்குறேன். நல்ல ஒரு கலர் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். பார்க்கும்போது நல்லா அந்த தேனோட லுக் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதனால நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நான் இதிலே வந்து ஃபண்டனில் தேனீச்சி இருக்கலாம், அது வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபண்டன் ரெசிபி வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வந்து செய்யலை. சும்மா நார்மலாக ஐசிங் சுகரில் வந்து கார்ன் சிரப் யூஸ் பண்ணி சிம்பிளாக ரெடி பண்ணதான். அதனால நான் வந்து அந்த ஃபண்டன் ரெசிபி வந்து இதில் இன்க்ளூட் பண்ணலை. ஃபண்டன் வந்து நம்ம வைக்கலனாலுமே பரவாயில்ல, நம்ம இப்படியே நம்ம வந்து சர்வ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். நான் வந்து கண்டிப்பாக அந்த ஃபண்டன் வந்து கரெக்டாக ரெடி பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன். அதனால தான் நான் இன்றைக்கி வந்து இந்த தேனீச்சி ரெடி பண்ண வீடியோ வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை. இப்போ நான் வந்து ஒரு 4 தேனீச்சி ஹைபீஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதையும் நான் இதில் வந்து வச்சு விட்டுறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹனி கேக் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயே நான் வந்து எக்ஸ்ட்ரா இருந்த அந்த ப்ரலைன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது, அதையும் நான் இதில் வந்து மேலே வச்சுருந்தேன். நம்மளோட சூப்பரான ஹனி பர்த்டே கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம கேக்கு லேயர் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து தேன் சேர்த்துருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு இதுலேயுமே அந்த தேனோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம வந்து ஓவன் எலக்ட்ரிக் பீட்டர்னு எதுவுமே யூஸ் பண்ணல. கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி இதோட வெயிட் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். 1 kg அளவுக்கு வந்திருக்கு. அந்த கார்ட்போர்டோடு சேர்த்து நம்மளுக்கு வந்து கேக் போர்டோடு சேர்த்து 1 கிலோ வந்திருக்கு. நான் அன்றைக்கி செஞ்சது வந்து 1 கிலோவோட மெஷர்மெண்ட் தான். நம்ம கட் பண்ணும்போது வந்து கத்தியை லைட்டாக தீயில் வந்து சூடு பண்ணிவிட்டு கட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு சாக்லேட் சுற்றி வச்சுருக்கனால நம்ம சூடாக கட் பண்ணும்போது அந்த கத்தியை சூடு பண்ணிட்டு கட் பண்ணும்போது ஈஸியாக கட் ஆகும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சூடு பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் வேறு ரெசிபிஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.